சரிங்களா, ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இப்போது உச்சநீதிமன்றத்தில் புதிய முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் திங்கட்கிழமையே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் பொங்கல் பண்டிகை விடுமுறை காலத்திற்குள் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட வசதியாக சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வரும் 21ஆம் தேதி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்திருப்பதால் இந்த உத்தரவினால் பொங்கல் விடுமுறை காலத்திற்குள் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் தங்களது திரைப்படத்தை அதற்குள் திரையிடுவதற்கு அனுமதி கோரி சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பாக புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகன் பட விவகாரத்தில் அடுத்த திருப்பமாக காணப்படுகிறது. ஏனென்றால் முதலில் தனி நீதிபதி பிடி ஆசா யுஏ சான்றிதழ் ஜனநாயகன் படத்திற்கு வழங்க வேண்டும் என காலையில் உத்தரவிட்டார்கள். காலையில் உத்தரவிட்ட அந்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பில் தலைமை நீதிபதி அவர்கள் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த இடைக்கால தடையை விலக்க கோரியும் பொங்கல் விடுமுறை காலத்தில் ஜனநாயகன் படத்தை திரையிடுவதற்கு அனுமதிக்க கோரியும் சென்சார் சான்றிதழை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதனால் அவசர வழக்காக இந்த வழக்கை திங்கட்கிழமையே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனநாயகன் திரைப்படம் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அடங்கிய பிரச்சனை என்பதால் உடனடியாக சென்சார் போர்டு இதற்கான சான்றிதழை வழங்குவதற்கான கால அவகாசத்தை சற்று உடனடியாக அது குறித்து முடிவெடுத்து கால அவகாசத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் புதிய முறையீட்டு மனுவை ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இப்போது ஜனநாயகன் அரசியல் சர்ச்சையில் புதிய எதிர்பார்ப்பை இப்போது மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது. சர்மிளா.